இந்திய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சங்கமும் அதன் கோவை மாணவர்கள் சங்கமும் இணைந்து கோவையில் 2 நாள் தேசிய கருத்தரங்கை நடத்துகின்றன. இந்திய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சங்கமும் இந்திய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கோவை மாணவர்கள் சங்கமும் இணைந்து CA பயிலும் மாணவர்களுக்காக கோவை PSG கலைக்கல்லூரி வளாகத்தில் 2 நாள் தேசிய கருத்தரங்கை நடத்துகின்றன. இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து 1400 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவில் சர்வதேச கணக்கியல் முறை அமல்படுத்த இருப்பதால் இதற்கு CA மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் சிறப்பு கருத்தரங்குகள், சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அத்துடன் சீனா, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுடன் மாணவர்கள் பரிமாற்ற திட்டமும் கோவையில் செயல்படுத்தப்பட உள்ளதாக இந்திய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சங்கத்தின் துணைத் தலைவர் ராமசாமி கூறினார். ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம்லயே 1400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இது ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் கோயம்புத்தூர் பொறுத்தளவு. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமும் இங்க கோயம்புத்தூர்ல ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். சைனா, ஜப்பான் ஆர் UK, பாகிஸ்தான் அந்த ஊர்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு சமீப ஆண்டுகளாக இந்தியாவில் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து வருவதால் ஆடிட்டர்களின் தேவை கணிசமாக அதிகரித்து வருகிறது. CA முடிக்கும் மாணவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு உறுதி என்பதோடு ஆண்டுக்கு பல லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டவும் வாய்ப்பு உள்ளது.